அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோனா வட்லாப்பா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஜாரில் சேர்த்துங்க. 15 பாதாம் பருப்பு சுடு தண்ணி போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி ஜாரில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா 6 முட்டை வேணாலும் ஊற்றிங்க. 1/2 லிட்டர் பாலில் தான் நம்ம செய்கிறோம். இனிப்புக்கேற்ப நீங்கள் சீனி சேர்த்துங்க. நான் ஒரு 100 சீனி 150 சீனி இருக்கும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஏலக்காய். இதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இதிலே பாலை ஊற்றி இன்னொரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சியில். நம்ம முந்திரி பாதாம் அரைச்சி வச்சோமோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக டப்பி பால் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். நீங்கள் வட்டலாப்பா செய்ய போகிறீங்களா அந்த சட்டியிலே வடிகட்டிங்க. எதுக்கு வடிகட்டினா தூசிலாம் இருக்கும். தூசினா நான் ஏலக்காய் தான் போட்டோமோ அதில் உள்ள அசடு, முட்டையில் உள்ள அசடெலாம் இருக்கும், அதுக்கு தான் வடிகட்டிக்கிறோம். ஏலக்காய் வந்து கவுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி எவ்வளோ அது அசடு இருக்குது பாருங்கள். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். இல்லை இனிப்பு எடுத்து கட்டும், அதனால தான். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு கலவடை போட்டுங்க. நம்ம கரைச்சி வச்சுக்கிறோமோ வட்டலாப்பம் அதை இது உள்ள வைங்க. இதே மாதிரி வச்சிங்க. தண்ணி பூராமல் இருக்கிறதுக்காண்டி நான் உள்ளாக்க ஒரு மூடி போட்டிருக்கேன். ஒரு 1 மணி நேரம் சென்று பார்ப்போம். வாங்க வெந்துடுச்சா பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. வட்டலாப்பா ரெடி ஆகிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.